Hello everyone, நான் நவீன் குமார். எனக்கு இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக கிச்சன் ஒர்க்ன்றது வந்து பண்ணியிருக்கோம். இந்த கிச்சன் ஒர்க்ன்றது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் இருக்குது. ஜஸ்ட்டு வந்து ரெனோவேஷன் வந்து முடித்ததுக்கப்புறம் வந்து ரெனோவேஷன்னா எல்லாத்தையும் பழைய கிச்சன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு புதுசாக வந்து டைல்ஸ் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம கேபினெட்ஸ்லாம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதோட கேபினெட்ஸ்லாம் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக வந்து காமிக்கிறேன். எப்போவுமே ரெனோவேஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டில் ஒரு வீடியோ வந்து போடுவோம். அப்படின்னா பழைய கிச்சன் வந்து எப்படி இருந்தது அப்படின்ட்டு நீங்கள் அந்த வீடியோ வந்து பார்த்துட்டு அதுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணிங்கன்னா பரவாயில்ல. நீங்கள் டேரெக்டாக இது பார்த்துட்டு நீங்கள் ஏதாவது வந்து பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா பண்ண முடியாது. இது ரெஃபரன்ஸ்க்காக எடுக்கிறீங்க அப்படின்னா ஏதாவது வந்து புதுசாக பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா வேஸ்ட்டாக போயிடும். அதனால் எப்போவுமே வந்து டே 1லேருந்து போட்டிருப்பேன். எபிசோடு 1ன்னு போட்டிருப்பேன், பார்ட் 1ன்னு போடுவேன், டே 1ன்னு போடுவேன். பார்ட் 1ன்னுலாம் இப்படிலாம் போடுறதில்ல. எபிசோடு EP 1ன்ட்டு இருக்கும். நீங்கள் ரெனோவேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்து இருக்கும். புது ஃப்ளாட் இன்டீரியர் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அது நம்ம ரெனோவேஷன் எதுவுமே வந்து பண்ண மாட்டோம். ஏன்னா எலக்ட்ரிக்கல் அந்த மாதிரி தானே நம்ம இந்த எலக்ட்ரிக்கல் பாக்ஸஸ்லாம் வந்து சேஞ்சஸ் பண்ணுவோம். பெருசாக சேஞ்சஸ்ன்றது வந்து புது ஃப்ளாட்டில் இருக்காது. பட் என்னென்னா ரெனோவேஷன் போகும்போது எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து நம்ம என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக வந்து நான் காமிக்கிறேன். இதில் வந்து காமிக்கும் போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து அதோட எஃபெக்ட்ன்றது வந்து தெரியாது. ஏன்னா இதில் வந்து நம்ம எலக்ட்ரிக்கல் வந்து பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து ப்ளம்பிங்லாம் வந்து ஆல்ரெடி இருக்கிறதே வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஏன்னா பெருசாக வந்து இதில் சேஞ்சஸ் எதுவுமே வந்து பண்ணலை. ஏன்னா எப்போவுமே வந்து நம்ம ரெனோவேஷனில் வந்து கை வைக்கிறோம் வச்சுக்கோங்களேன், பட்ஜெட் வந்து போய்கிட்டே இருக்கும், எங்கேயுமே ஸ்டாப் பண்ணவே முடியாது. அதனால் சிலதில் மட்டும்தான் பண்ணியிருக்கோம். சிலதெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னா நம்ம அப்படியே வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வுட் ஒர்க்கில் தான் நம்ம ஃபோக்கஸ் வந்து பண்ணுவோம். அது கண்டிப்பாக வந்து ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா நம்ம சேஞ்சஸ் வந்து பண்ணிடுவோம். ஏன்னா வுட் ஒர்க்கில் தான் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க அப்படின்னா மீதி சிவில்லாம் விட்டுருவீங்களா அப்படின்ட்டு நீங்கள் நினைப்பீங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அதெல்லாம் டவுட்ஸ்லாம் வந்து கிளியர் பண்ண முடியாத அளவுக்கு டவுட்ஸ்லாம் நிறையா வரும். பட் என்னென்னா நம்ம அப்படிலாம் வந்து பண்ண மாட்டோம். அங்கே வந்து ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா கிளைண்ட்டுக்கிட்ட சொல்லிடுவோம். அவங்க வந்து கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க. ஏன்னா என்னோடய வீடியோஸ் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அது கண்டிப்பாக வந்து பட்ஜெட் அதிகமானாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு சேஞ்ச் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால் மேக்ஸிமம் வந்து சேஞ்ச் பண்ணிடுவோம். பட் என்னென்னா முன்னாடியே சொல்லிடுவாங்க பட்ஜெட் இவ்வளோ தான் இருக்குது, இவ்வளோத்துக்குள்ளே வந்து பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஓரளவுக்கு வந்து நல்லா இருக்குது, இல்லை இதுக்கு மேலே வந்து வராது அப்படின்னா நாங்கள் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து நம்ம எதுவுமே வந்து ஃப்ளோர்லேருந்து ஃப்ளோர் பைப்லைனில் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் வெறும் டைல் மட்டும் எடுத்துகிட்டு புதுசாக வந்து போட்டிருக்கோம். பெருசாக வந்து சேஞ்சஸ் வந்து நீங்கள் பார்க்கலனாலும் கூட ஓரளவுக்கு வந்து நல்லாயிருக்கும். யாராவது புதுசாக வந்து ரெனோவேஷன் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நம்ம இந்த மாதிரி ஒர்க் வந்து பண்ணுறோம் அப்படின்றது வந்து உங்களுக்கு புரியும். இது வந்து ஒரு கிச்சன். ப்ரீவியஸ் வீடியோஸ் வந்து பார்த்துருக்கீங்களே அதே கிச்சன் தான். எல்லாத்தையும் உடச்சி எடுத்துகிட்டு திருப்பி வந்து ஃப்ளோர் டைல்ஸ் எல்லாத்தையும் போட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து அதோடய ஃபினிஷிங் வந்து இப்படி இருக்கும். ஃபுல் ஃபினிஷிங் வந்து கிடையாது. இந்த ஃப்ளோர் டைல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி உடன் டைல்ஸ்ன்றது வந்து போட்டிருக்கும். உடன் டைல்ஸ்னால உங்களுக்கு வந்து அதோடய டைலோட டிசைன் அதோடய கிரைன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். ஆக்சுவலாக வந்து டைல் வந்து போடும்போது வீடியோ எடுக்கலான்ட்டு தான் இருந்தேன். பட் என்னென்னா வீடியோஸ் வந்து அதிகமாக வந்து இந்த ரெனோவேஷனோட வீடியோஸ் வந்து அதிகமாக வரும் அப்படின்றதுக்காக நிறைய வந்து போடுறது கிடையாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து வீடியோஸ்லாம் வந்து கம்மி பண்ணிடுறேன். அதான் ரீசன். ஏன்னா ரெனோவேஷன் ஒர்க்குன்றது வந்து பெரிய ப்ரொசீஜர். அது நிறைய பேர் வந்து பார்க்குறது கிடையாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து ஷார்ட்டாக வந்து சொல்லிடுறேன். இந்த கிச்சன் டைல்ஸ்லாம் உடச்சி எடுத்ததுக்கப்புறம் வந்து இந்த சைடு வந்து நம்ம போட்டிருக்கோம். அப்படின்னா யூட்டிலிட்டி சைடும் யூட்டிலிட்டி சைடு வரும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன
ஸ்பேஸ் தான் இது. ஒரு 4 ஃபீட்டுக்கு ஒரு 4.5 ஃபீட்டு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே இருக்கும். டைலு ஒட்டின உடனே வந்து வால்ஸில் ஃப்ளோரில் வந்து ஒட்டலாம். பட் என்னென்னா நம்ம வந்து வெறும் ஃப்ளோரில் மட்டும்தான் ஒட்டியிருக்கோம். ஏன்னா ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து ஃப்ளாட்டில் வந்து நிறைய பார்த்துருந்தீங்கன்னா பேக்ரவுண்டில் கூட ஒட்டியிருப்போம். அது கிளைண்ட்டோட பட்ஜெட் பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பிளான் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஃப்ளாட்டில் வந்து பேக்ரவுண்டில் வந்து நம்ம எதுவுமே வந்து டைல்ஸ் எதுவுமே வந்து போடாமல் டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அப்படியே போட்டிருக்கோம். இதுதான் ஓவராலாக வந்து இதோட கேபினெட்ஸ் எல்லாமே. ஆக்சுவலாக பேக்ரவுண்டில் வந்து டைல்ஸ் வரும் ஃபுல்லாகவே. இதுக்கு முன்னாடி வந்து எப்படி இருந்தது அப்படின்னா, அவங்க வந்து ஃபஸ்ட்டு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அது வந்து ஒரு பழைய கிச்சன்னால் வந்து அது வேறு மாதிரி வந்து டிசைனில் வந்து பார்த்திங்கன்னா இருந்தது. இதுக்கு முன்னாடி பழைய கேபினெட்டில் வந்து எப்படி இருந்தது அப்படின்னா, சேம் இதே மாதிரி தான். இந்த சைடு வந்து ஒரு கவுண்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த பேண்ட்டு வந்து இருந்திருக்காது. நம்ம பேண்ட்டு யூனிட் வந்து தனியாக வந்து போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து இங்கே 2 ஃபீட் வந்து சிம்னி வந்து போட்டிருப்பாங்க. அந்த பழைய வீடியோ வந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு Day 1 வீடியோ வந்து பண்ணுறோம் இல்லையா, Day 1 வீடியோ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஏன்னா ரெனோவேஷன் வந்து யாராவது வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, நம்ம வந்து அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி இப்போ ஒரு ரூம் இருக்குது அப்படின்னா, ஒரு கிச்சன் வந்து இது ஃபுல்லாகவே வந்து ஒரு கிச்சன் ஃபுல்லாகவே வந்து கவர் ஆகிடுது அப்படின்னா, இந்த கிச்சனில் வந்து ஒரு ரூம் தான் வந்து நம்ம கேல்குலேஷன் பண்ணிக்கணும். இப்போ இதுக்கு முன்னாடி வந்து எப்படி இருந்தது கிச்சன் அப்படிலாம் வந்து தாண்டி, ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 10 ஃபீட் பை ஒரு 12 ஃபீட் ஒரு 15 ஃபீட் இருக்குது அப்படின்னா, அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம டிசைன்லாம் வந்து நிறைய சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படி நம்ம பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பேஸ்லாம் வந்து 100 mm கட்டிங்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த பில்டிங் கட்டும்போதே வந்து பார்த்திங்கன்னா அந்த 100 mm வந்து ஸ்கட்டிங் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த சிமெண்ட்லாம் வச்சு நம்ம எடுத்துருவோம். நிறைய வீடியோலாம் வந்து பார்த்திங்கன்னா தெரியும். இந்த சைடு இருந்தது, அதுக்கப்புறம் இந்த சைடு இருந்தது. கம்ப்ளீட்டாக உடச்சி எடுத்ததுக்கப்புறம் வந்து லெக் வச்சு நம்ம பண்ணி, இது ஃபுல்லாகவே வந்து ரிமூவபிள் தான். நீங்கள் எப்போ இருந்தாலும் கூட ரிமூவ் பண்ணிக்கலாம். எல்லாமே செப்பரேட் பாக்ஸஸ் வந்து இருக்கும்போது எப்போ இருந்தாலும் கூட நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கிட்டு திருப்பி இன்னொரு கேபினெட் கூட நீங்கள் திருப்பி ஈஸியாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வுட்டுக்கு மேலே வந்து டேரெக்டாக வந்து கிரானைட் வரும்போது அதோட ரிஸ்க்கும்ன்றது வந்து அதிகமாக இருக்கும். ரிஸ்க்கெலாம் தாண்டி உங்களுக்கு வந்து யூசேஜுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். டேண்டம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். கேபினெட்டோட சைஸ் வந்து நம்ம என்ன வந்து போட்டிருக்கோமோ அது ஃபுல்லாகவே வந்து நீங்கள் 1% கூட வேஸ்ட் ஆகாத அந்தளவுக்கு வந்து ஃபுல்லாகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவே கான்க்ரீட் கவுண்டர் டாப்லாம் போனீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எதுவுமே யூஸ் பண்ணவே முடியாது, அந்தளவுக்கு வந்து ரொம்ப இதுவாக இருக்கும். அதுக்கப்புறம் இதுக்குள்ளே டேண்டம்ஸ்லாம் வந்து இந்த சைடெல்லாம் வந்து வரும். கேபினெட்டோட வீடியோ தான். அதுக்கப்புறம் வந்து இது டைல்ஸும் வந்து ஓரளவுக்கு வந்து கவர் பண்ணிடுறேன். இதுக்கப்புறம் வந்து கிரானைட்லாம் வந்து போடுற மாதிரி இருக்கும். பேஸ் யூனிட்டில் வந்து இந்த சைடு வந்து சிங்க் வரும். இது வந்து எல் கார்னர். அதுக்கப்புறம் இந்த சைடு டேண்டம்ஸ், இந்த சைடு வந்து சிலிண்டர் வைக்கிற மாதிரி வந்து இந்த சைடு வந்து ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்கோம். அப்படியே ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு யூனிட் இருந்தது. வெறும் அந்த யூனிட் வந்து ஒரு குட்டியாக இருந்தது. நம்ம கொஞ்சம் பெருசு பண்ணியிருக்கோம். இது வந்து ஃபுல் லென்த்துக்கே இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இது பேண்ட்ரி, ஓடிஸ் அந்த மாதிரி பாக்ஸ். இது வந்து ஒரு கேபினெட்டாகவே நீங்கள் வந்து ஆக்சசரிஸ் இருந்தாலும் கூட போட்டுக்கலாம். இல்லை அவன், ஓடிஜி இந்த மாதிரி வந்து பாக்ஸஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளைன்சஸ்லாம் எதாக இருந்தாலும் கூட நீங்கள் உள்ளே வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து ஸ்டாண்டர்ட் சைஸ் 6.5 ஃபீட் வந்து பண்ணிடுவோம். அதில் வந்து ஒரு 2 ஃபீட்ன்றது வந்து பண்ணிடுவோம். நீங்கள் எதாக இருந்தாலும் கூட மாற்றிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி தான் எலக்ட்ரிக்கல் பாக்ஸ்லாம் உள்ளே வந்து கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக இன்னும் ஹோல்ஸ் எல்லாம் கட் பண்ணுவாங்க. இதுக்குண்டான கலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்னர் லேமினேட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் தான் வந்து கொடுத்துருப்போம். உங்களுக்கு வந்து கேர்கேஸ் கலர்லாம் வந்து எதுவுமே வந்து கொடுக்காம ஃபுல்லாகவே வந்து ஒயிட் கலர் தான் வந்து கம்ப்ளீட்டாக கொடுத்துருப்போம். அப்பர் யூனிட்டில் வந்து ஒரு 2 கேபினெட்ஸ் வந்து கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் எல் கார்னர். அதுக்கப்புறம் வந்து இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேபினெட் வந்து கொடுத்துருப்போம். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஒரு லாஃப்ட் யூனிட். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து வாஷிங் மிஷினோட ஏரியா. இந்த வாஷிங் மிஷினோட ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ஸ்டோரேஜ் யூனிட் வந்து கொடுத்துருப்போம். அதுக்குண்டான லேமினேட்ஸ்லாம் வந்து சைடு ஒட்டிகிட்டு இருக்காங்க. இது வந்து உட்டன் தீம்டு இருக்கும். இந்த கீழே பேஸ் யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா உட்டு தீம் வரும். அப்பர் யூனிட் வந்து ஃப்ளூட்டட் வரும். லாஃப்ட் யூனிட் வந்து ஒயிட் வரும்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.